வணக்கம் மண்ணின் மைந்தர்களே. இந்த பதிவு பார்த்திங்கன்னா புலியை பற்றியது. இப்போ பார்த்திங்கன்னா புலி, அதாவது இயற்கையாக வனங்களில் புலி இருக்கணும். அதாவது அது ஒரு இயற்கை சுழற்சி. இப்போ ஆடு, இந்த இலைகளை தின்னும் உண்ணிகள் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரே 2 வேலை தான்: சாப்பிடும், இனப்பெருக்கம் செய்யும். சாப்பிடும், இனப்பெருக்கம் செய்யும். அதற்கு இயற்கையாக இறைவனோட இது என்னன்னா, புலியை படைப்பான். புலி என்ன பண்ணும்னா, அந்த ஆடுகள், மான் எதுவாக இருந்தாலும் அதை உண்ணும். ஏன்னா இனப்பெருக்கம் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காடுகளில் உயர்ந்த மரங்கள் வளரணும். ஏன்னா இது எல்லாத்தையுமே சின்னதாக வளரும் போதே அதை சாப்பிட்டு அந்த வளர்ச்சியை இது தடை பண்ணும். அப்படின்றதால அந்த இயற்கை சுழற்சிக்காக இறைவனால் படைக்கப்பட்டது புலிகள். புலி பார்த்தீங்கன்னா பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்வாங்க. அது மாத்திரம் இல்லை, புலி ஒரு கடவுளுக்கு நிகரானது. எப்படின்னு பாருங்களேன், அது பசித்தால் மாத்திரம்தான் ஒரு மிருகத்தை அடித்து சாப்பிடும். ஆனால் மனிதன் அப்படி இல்லை. அவனுக்கு நாளைக்கு வேணும்னா இன்னைக்கு அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவான். என்ன இப்போ அப்படி பண்ணும் புலி. அது மாத்திரம் இல்லாமல் தான் சாப்பிட்டு எதிராக பார்த்தீங்கன்னா ஓநாய்கள், நரிகள், காகங்கள், கழுகு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இது அடித்த ஒரு மிருகத்தை அவையும் சாப்பிட. அதனால இது என்ன பண்ணணும்னா சாப்பிட்டுட்டு நகர்ந்துடும். அதுவும் ஒரு இரையாற்றல் தான். ஏன்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து உண்டு வாழ்கிறது. என்ன இப்படி வாழ்ந்ததால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழர்களோட இதில் கொடியில் புலியை வைத்தார்கள். ஏன்னா புலிகள் வாழ்ந்ததால் தான், அதாவது மேற்கு மலை தொடர்ச்சியில் நிறைய மரங்கள் வளர்ந்தது. அதாவது மரங்கள் அரண்கள். அவ கடல்ல இருந்து ஏற்படும் கடல் சீற்றத்தை தடுத்து நமக்கு மழையை வரவழைத்து நம்ம சுபிக்ஷமாக வாழ்வதற்காக என்பதால் தான் ராஜராஜ சோழனோட கொடியில புலி சின்னம் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி அமைந்திருக்கும். என்ன இது 1000ல் ஒருவன் என்ற படத்துல கூட காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த சீமாசன் என்கின்ற நடிகை புலியை கீழ் நோக்கி படம் போட்டு ஏமாற்றி இருப்பாள் பார்த்திபன் என்கின்ற மன்னனை. என்ன அதனால தான் புலியை அவர்கள் கடவுளாக நினைத்தார்கள். ஏன்னா மழை வருவதற்கு புலிகளும் அதுவும் ஒரு இரையாற்றலாக இயங்கி இருக்கிறது என்று. என்ன நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஏதோ ஒன்றை நமக்கு உணர்த்தி கொண்டு தான் இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து செம்மையாக வாழ்வோம். நன்றி.